இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் குழந்தை வளர்ப்பு அந்த தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத் மாநிலத்தை பார்க்க போகிறோம். குஜராத் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உலகத்திலேயே பெரிய உப்பளம் குஜராத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெரிய கப்பல் உடைக்கும் இடம் குஜராத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள கைவினை பொருட்கள், கலை, இது எல்லாமே உலக பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இப்போ குஜராத்ல இருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். शांति अपार, जीवतरनी वाटे ना चालू रगवाटे, जीवतरनी वाटे ना चालू रगवाटे, ऐ नीचे शांति अपार, नीचे शांति अपार, हे तारना
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளுடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்தை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய மன ரீதியான ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம் அதை பார்க்கறது கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு முழு ஆரோக்கியமாக இருக்கும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஏமியல் கிறிஸ்டியன் மற்றும் அவங்க அம்மா பிரேர்னா கிறிஸ்டியன் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய மகனுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படி ஜெபிச்சாங்க, அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். தேவனோட கிருபையால் நான் 12வது வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன். மேலும் சயின்ஸில் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் பிஃபார்முக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ்க்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா எனக்கு தேவன் மேலே எப்போவுமே முழு நம்பிக்கை இருக்குது. அமீல் கிறிஸ்டியனுக்கு தேவன் மேல் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. மேலும் இதுதான் அவருடைய குடும்பத்தின் பலமாக இருக்கிறது. நாங்க கூட சில நேரங்கள்ல சோர்ந்து போயிடுவோம். ஆனா என்னோட மகன் அவன் ரொம்பவே தேவன் மேல நம்பிக்கையா இருக்கான். அவன் என்கிட்ட வந்து, மம்மி நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைங்க, தேவனை விசுவாசிங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு அப்போ 10 வயசு இருக்கும். ஏப்ரல் மாசம் லீவ் நாள் வந்தப்போ அந்த நேரத்துல அவன் வெளியில விளையாட போனான். விளையாடிட்டே இருந்தப்போ அவனுக்கு தலை பயங்கரமா வலிச்சுது. அதோட அவன் பயங்கரமா வாந்தியும் எடுத்தான். வாந்தி எடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ அவனோட அப்பா, சரி நீ போய் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவனும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் போனான். அவன் ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அமீலின் தாயார் பிரேர்னா ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். பள்ளியில் இருந்து அவர் திரும்பி வந்த பின் தன்னுடைய மகனுடைய உடல்நிலை மோசமானது அவருக்கு தெரிய வந்தது. அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் கூட அவன் விளையாடிக்கிட்டே தான் இருப்பான். எப்பவுமே அவன் படுக்க மாட்டான். ஆனா இந்த தடவை நான் வீட்டுக்கு வந்தப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான். அதனால அவனை எழுப்புறதுக்கு நான் முயற்சி செஞ்சப்போ அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே என் கையில விழுந்துட்டான். அவனோட கண் மேல போயிடுச்சு. கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாம இருந்தா. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க சிடி ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மத்த எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணோம். அப்பதான் மூளையில ரத்த கசிவு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அமீலின் விஷயம் மிகவும் நெருக்கடியானதாக இருந்தது. ஆகையால் அவரை அகமதாபாத் அல்லது மும்பையில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி மருத்துவர்கள் ஆலோசனை கூறினார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெறும் 4 மணி நேரம் தான் இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால அப்போ நாங்க ரொம்ப டென்ஷனா இருந்தோம். அப்போ உடனே நாங்க எங்க பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு மெசேஜ் பண்ணோம், ஃபோன் பண்ணோம், அவங்க கிட்ட பேசணும். அப்போ அவங்க வந்துட்டாங்க. அதோட சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு அதே நேரத்துல நாங்க இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்காகவும் எங்க மகனுக்காகவும் ஜெபம் செஞ்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு டாக்டர், இந்த மாதிரி உங்க பையன் இருக்கிறதுனால நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஆபரேஷனை பண்றேன்னு அவர் எங்க கிட்ட சொன்னாரு. அதை கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. இருந்தாலும் ஆண்டவனை நம்பி நாங்க ஆபரேஷனுக்கு சரின்னு சொன்னோம். உடனே அவங்க ஆபரேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரம் நடந்த அந்த ஆபரேஷனில் டாக்டர்களுக்கு முன்பாக பல சவால்கள் இருந்தது. ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆபரேஷன் முடிஞ்சதும் என் பையனுக்கு சீக்கிரமா சரியாயிடும்னு நாங்க நினைச்சோம். ஆனா ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அதோட ஒண்ணுக்கு பின்னு ஒன்னா ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 2 மாசத்துக்குள்ள என்னோட மகனுக்கு மூளையில 5 ஆபரேஷன் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இந்த 5 ஆபரேஷன்ல அவனோட உடல் நாளுக்கு நாள் பலவீனம் ஆயிட்டே இருந்துச்சு. அத எங்களால பார்க்கவே முடியல. ஏன்னா அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. எங்களால அதை பார்க்கவே முடியல. 5வது ஆபரேஷனுக்கு பிறகு அமீலின் நாடி துடிப்பின் விகிதம் குறைந்து போயிற்று. அப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும், தேவனே எங்க மகனை எங்களுக்கு திருப்பி தாங்க, எங்க மகனை குணமாக்குங்க, இப்படிதான் ஜெபம் செஞ்சிட்டே இருந்தோம். ஆனா இந்த தடவை நாங்க 2 பேரும் முழங்கால் போட்டு, தேவனை உங்க விருப்பம் எதுவோ அதையே நீங்க செய்யுங்கன்னு நாங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களேன்னு பைபிள் வசனம் சொல்லுச்சு. அதை தான் நான் முழுசா நம்பினேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மருந்து மற்றும் ஜபத்தின் மூலமாக அமீல் ஆபத்தான நிலையில் இருந்து வெளியே வந்தார். இருந்தாலும் நீண்ட நாட்களாக தங்களுடைய மகனை இந்த சூழலில் பார்த்ததினால் அவருடைய பெற்றோர்கள் வருத்தத்தில் இருந்தனர். நம்ம மகனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாம நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்குவோன்னு நாங்க 2 பேருமே யோசிச்சோம். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில எங்க வாழ்க்கையில வந்துருச்சு. ஆனா பைபிள் வசனத்துல சங்கீதம் 125ல முதல் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அதே மாதிரி நான் பைபிள் வசனம் எங்க வாழ்க்கையில செயல்பட்டுச்சு.
அப்போ இருந்து எங்க மகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகமாக தொடங்குச்சு. அவனோட எல்லா உணர்ச்சிகளுமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வரத நாங்க 2 பேருமே கண்ணால பார்த்தோம். அதை எங்களால உணரவும் முடிஞ்சது. அத பாக்குறப்போ எங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அமீலின் நிலைமை சரியாவதை பார்த்து அவருடைய பெற்றோர் அவருடைய படிப்பை மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் மறுபடியும் உடல்நிலை மோசமானதின் காரணமாக ஆபரேஷன் செய்வதற்காக அவர்கள் போக வேண்டியது இருந்தது. ஆபரேஷனுக்கு பிறகு அமீல் இன்னும் வேகமாக குணமாகிக் கொண்டிருந்தார். மேலும் இப்பொழுது தன்னுடைய மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் தேவனால தரப்படுற ஆசிர்வாதமா இருக்காங்க. ஒரு நாள் அவன் தானாவே நடந்து தேவனை மகிமைப்படுத்துவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேவன் அந்த சூழ்நிலையில கூட என்னோட பையனை கைவிடவே இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையும் கூட அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதுக்காக நான் தேவனுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே நன்றி சொல்லும். நன்றி பிரேரணா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. பொதுவாகவே நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ரொம்பவே நம்மளை பாதிக்கும். நம்மளால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுமே அது ரொம்பவே பாதிக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய அந்த சூழ்நிலை மாறும். எவ்வளவு கஷ்டமான நிலையில் இருந்தாலும் ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே நம்ம பிள்ளைங்களை திட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பெற்றோர்களாகிய நமக்கு அது ஒரு முக்கியமான கடமை. நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய பிள்ளைங்களுடைய மன ரீதியான ஆரோக்கியம், உடல் ரீதியான ஆரோக்கியம் பலப்படும். ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறத காட்டிலும் ஜெபிப்பது ரொம்பவே நல்லது. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சிறு குழந்தைங்களை ஏசு கிட்ட ஜெபிக்கும்படி அழைச்சிட்டு வராங்க. ஆனால் சீசர்கள் அதை தடுக்கிறாங்க, அனுப்ப விடலை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவங்கள என்கிட்ட வரவிடுங்க. ஏன் அப்படின்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஜெபிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வீட்லேயுமே குழந்தைங்க நிறைய சேட்டை பண்ணும்போது, விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஏன் இப்படி தொந்தரவு படுத்துகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக திட்டுறோம். திட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கிறது கடினமான செயல். ஆனால் இனிமேல் நம்ம அப்படி திட்டாமல் அவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா ஏன் கோவப்படுறாங்க, அதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிடணும். அவங்க மேலே அன்பாக இருக்கணும். அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்காக முக்கியமாக ஜெபிக்கணும். அதுதான் பெரிய சொத்து. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி வருவது ஒரு சிறிய இடைவேளை. பேரண்ட்ஸ், பிரேயர் லைன் பிப்ரவரி 8 மற்றும் 18ஆம் தேதிகள்ல மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வர போறாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைங்களோட இதுல கண்டிப்பா கலந்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச பரிசு. அதனால அவங்களுக்காக கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத் மாநிலத்தை பார்த்துட்ருக்கோம். குஜராத் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் நம்மளால் செய்ய முடிஞ்சது ஜெபம் பண்ணுறது தான். நம்ம ஈஸியாக குழந்தைங்களை திட்டிருந்தோம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த குழந்தைங்க தலைமையில் கை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது அவங்க உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி ஆரோக்கியத்தை அவங்க பெறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு CNI சர்ச்சுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்ச் ராஜ்கோட்டில் இருக்கிற சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சர்ச் ஆகும். இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு மிஷனரிகள் பல கடின முயற்சிகள் செஞ்சுருக்காங்க. மேலும் அயர்லாந்திலிருந்து வந்த
மிஷனரிகளான அலெக்சாண்டர் கேர் மற்றும் ஜேம்ஸ் கிளாஸ்கோ இவங்களோட கடின முயற்சியால் தான் எங்களோட ஹென்ரி மார்ட்டின் மெமோரியல் சர்ச்சு கட்டப்பட்டுச்சு. அவங்களில் ஒரு மிஷனரியோட இருந்த ரெவரண்ட் அலெக்சாண்டர் கேர் இங்கேயே இறந்து போயிட்டாரு. ஆனால் அவங்க கூட வந்த ரெவரண்ட் ஜேம்ஸ் கிளாஸ்கோ அவங்க எங்கள் சர்ச்சை தொடங்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. 1840-41 அவங்க இங்கே செஞ்சிருந்த வேலையால் 1890 இந்த சர்ச்சு இங்கே நிறுவப்பட்டுச்சு. வாங்க இப்போ நாம் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சர்ச்சுக்குள்ளே போவோம். இந்த சர்ச்சை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கட்டிடம் 135 வருஷம் பழமையானதாகும். முதல்ல அதுக்கு மேலே ஓடுகள் தான் இருந்துச்சு. இதோட டிசைன் ஆர்ச் டிசைன் ஆகும். இங்கே இருக்கிற ஜன்னல், அதில் இருக்கிற கதவு அதுவும் அதே டிசைனில் தான் இருக்கும். 1890 வச்ச அதே ஜன்னல் தான், அதே கதவு தான். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலிபீடம் தெரியும். அது 1991 நாங்கள் விரிவாக்கினோம். அதோட இந்த 2 சைட்லையும் நாங்கள் விரிவாக்கினோம். நீங்கள் பார்க்குற இந்த பெஞ்சும் அந்த நேரத்தில் உள்ளது தான். பலிபீடத்தில் நீங்கள் பார்க்குற பைபிள் வைக்கிற அந்த ஸ்டாண்டு மற்றும் நீங்கள் பார்க்குற அந்த டேபிள், இது இன்னைக்கு இருந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. அதோட கூட பலிபீடத்தில் எங்களுக்கு தேவையான இந்த எல்லா பொருள்களுமே ரொம்பவும் பழமையானது தான். நாங்கள் ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட தோற்றம் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் அதோட தோற்றத்தை வச்சுருக்கோம். அதை மாற்றலை. நீங்கள் ராஜ்கோட்டுக்கு எப்போ வந்தாலும் சரி இந்த சர்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பாரு. நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி மகேஷ், ரொம்ப அழகாக அந்த சர்ச்சுடைய வரலாறு பற்றி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ராஜ்கோட்டுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக இந்த சர்ச்சை போய் பாருங்கள். அங்கே போய் ஆராதனை பண்ணுங்கள். உங்கள் சர்ச் கொயர் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/churchchoirsinconcert/register-your-choir. இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத் மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். குஜராத் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குழந்தைகளுடைய மன ரீதியான, உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு பைபிள் வசனங்கள், ஜெபம் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளுக்காக நன்றி அப்பா. அவங்க உடல் ரீதியான, மன ரீதியான, ஆவிக்குரிய ரீதியான ஆரோக்கியத்தை தர நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தரணும் கர்த்தாவே. கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை தாங்க, பலனை தாங்க. அவங்க பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இதோ சின்ன குழந்தைங்க பலவீனமாக இருக்காங்கன்னா அப்பா, உங்கள் கிருபையால் நீங்கள் பலப்படுத்துங்க. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த சுகத்தை அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் பேர் பேராக சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் தாங்க.
பிள்ளைங்க நல்லா படிக்க, கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க உடல்நிலை மேம்பட்டு இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபை அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் திட்டாதபடிக்கு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அந்த வல்லமே அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் குஜராத் மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் நீங்க கொடுங்க சுவாமி. அதிகாரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய குழந்தைகளுக்கு அவர் ஆரோக்கியத்தை தருகிறார். குழந்தைகளுக்காக நம்ம ஜெபித்தோம். இப்ப குழந்தைகளுக்காக ஒரு பைபிள் வசனத்தை பார்ப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அதற்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பலப்படும், ஆசீர்வாதமும் பலப்படும். இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதனால் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்டையும் பாடல்கள், சாட்சிகள் இருந்தால் நீங்கள் அதை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வழங்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. உங்கள் நன்கொடைகளையும் நீங்கள் அனுப்பலாம். இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. Jesus is coming in the manger. Our Lord is coming. Yahweh, Jesus is coming. Born in Bethlehem. Born in Bethlehem. Yahweh, Jesus is teaching in the temple. Our Lord is teaching. Yahweh, Jesus is teaching. No one speaks like Him. No one speaks like Him. Hosanna, He comes in the form of a man. Jehovah the great, God of Abraham. He lived just to die for our sin. Yahweh, for we sing. Yahweh, Jesus is praying in the garden. Our Lord is praying. Yahweh, Jesus is praying. Let this pass from me. Let this pass from me. Yahweh, Jesus is dying. On the cross our Lord is dying. Yahweh, Jesus is dying. Dying for our sin.
is buried. In the rich man's tomb he is buried. Yahweh, Jesus is buried.